இன்றைய நாட்கள் எடுத்தீங்கன்னா இளையவர்கள் மட்டுமில்லை முதியவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஒன்று வருகின்றது. முதலாவதாக ஏனென்றால் வேலைப்பளு. சில வேளைகளில் வேலையில் கூடுதலான பளு இருக்கிறதால தங்களுடைய மனதை எவ்வாறு ஒருநிலைப்படுத்துவது கஷ்டமாக இருக்கலாம். இன்னொன்று முக்கியமான விடயம் எங்களுடைய குடும்பங்களை எடுக்கும் பொழுது தனியார் குடும்பம் கூட்டு குடும்பம் என்று எங்களுக்கு தெரியும். ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு இல்லாட்டி 10 வருடங்களுக்கு முன்பு எடுத்தோம் என்றால் கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது அம்மா அப்பா பெற்றோர் அத்துடன் எங்களுடைய அம்மம்மா அம்மப்பா போன்றவர்கள் இல்லாட்டி மாமா மாமி போன்றவர்கள் வீட்டினுள்ளே இருப்பார்கள். அப்பொழுது ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது சண்டை சச்சரவுகள் வரும் பொழுது அவற்றை கதைப்பதற்கு ஒருத்தர் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் கடந்த காலங்களில் ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்கள் இருக்கும் பொழுது கூடுதலாக நாங்கள் தனிப்பட்ட குடும்பங்கள் தான் பார்க்கின்றோம். அதாவது அம்மா அப்பா பிள்ளைகள். இது பிழை இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனை சண்டை சச்சரவு வரும் பொழுது யாருடன் கதைப்பது, மற்றவர்கள் நான் கதைப்பது சரியா, இல்லாட்டி என்னை ஜட்ஜ் பண்ணுறது, இல்லாட்டிக்கு என்னை பற்றி கூடுதலாக நினைக்கிறார்களா போன்ற எண்ணங்கள் வரும் பொழுது இவற்றை வெளியில் சொல்ல முடியாத நிலையில் இவ்வாறான உடனடி தீர்வுகள் இல்லாட்டி உடனடி யோசனைகள் சிந்தனைகள் வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய இளைஞர்கள் எடுத்தோம் என்றால் கூடுதலாக எங்களுக்கு தெரியும் தொழில்நுட்பம் காரணமாக எல்லோரும் ஃபோன் இல்லாட்டி இந்த டிவி போன்ற இதுகளில் நாங்கள் அதுக்குள்ளே போயிருக்கணும். நாங்கள் தொலைபேசி எடுக்கும் பொழுது உதாரணமாக சிறிய ஒரு உதாரணம் கூறினென்றால் வாட்ஸ்அப் மூலம் சில வேளையில் நாங்கள் ஒரு நாளைக்கு முழு நேரம் 24 மணி நேரம் சில வாட்ஸ்அப்பில் நாங்கள் இருப்போம். ஆனால் அந்த வாட்ஸ்அப் மூலம் எடுத்தீங்கன்னா உங்களுடைய நல்ல ஒரு நண்பனோடு தான் நீங்கள் கதைச்சு கொண்டு இருப்பீர்கள். ஆனால் உங்களோட முகத்தில் ஒரு வகையான மாற்றமும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் கீழே பார்த்துக்கொண்டு அது தொலைபேசியில் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கொண்டு இருக்கின்றீர்கள். உதாரணத்துக்கு உங்களுடைய நண்பர் கேட்குற இன்றிரவு நாங்கள் எங்கேயாவது போய் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிடுவோம். அப்படி கேட்கும் பொழுது நீங்கள் ஃபோனில் நாங்கள் போவோம் என்று கூறுகிறீர்கள். போகும்போது உங்களோட முகத்தில் ஒரு வகையான சந்தோஷமோ துக்கமோ வெறுப்போ ஒரு வகையான உணர்வு ரீதியான வெளிப்பாகங்களும் ஒன்றும் தெரிவதில்லை. இப்படி நடக்கும் பொழுது இதே நிலையை நாங்கள் முகத்துக்கு முகம் நேருக்கு நேர் ஒருத்தர் எங்களுடைய கேட்க இன்று இரவு நாங்கள் எங்கேயாவது போய் சாப்பிடுவோம் என்று கேட்க அவருடைய முகபாவனை என்ன என்று உங்களுக்கு தெரியும். அத்துடன் உங்களுடைய முகபாவனை என்னவென்றும் அவர்களுக்கு தெரியும். இதை நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம் வைப் கனெக்ஷன் என்று. அதாவது இமோஷனல் வைப், உணர்வு ரீதியான ஒரு கனெக்ஷன் ஒன்று ஏற்படுது, ஒரு ஈர்ப்பு சக்தி ஒன்று அதில் ஏற்படுகின்றது. இந்த தொலைபேசி மூலம் இந்த ஈர்ப்பு சக்தி இல்லாததால் வெகு தூரம் இது வேறு 2 திசைகளுக்கு திருப்பப்படுகிறது. இதனால் இது ஒரு நாள் மட்டுமில்லை, இது சிறிய ஒரு உதாரணம். ஆனால் இது ஒவ்வொரு நாளும் நடக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் அதாகவே எங்களுடைய உணர்வுகளை எப்படி வெளிக்கொண்டு வர்றது என்று எங்களுக்கு தெரியாது. திருப்பி நான் இந்த தொலைபேசிக்கு போனோம் என்றால் எங்களுக்கு மற்றவரிடம் இருக்கின்ற அந்த நம்பிக்கை, யார் இவர், சில வேளையில் நான் முதல் கூறின மாதிரி உங்களுடைய நல்ல நண்பனாக இருக்கலாம். ஆனால் அந்த ஈர்ப்பு சக்தி இல்லாததால் நாங்கள் வெவ்வேறு திசைகளுக்கு போகிறதால உண்மையாகவே இந்த மற்றைய நபர் யார், இல்லாச்சிக்கு நான் நம்பலாமா, இவர் உண்மையாகவே எனக்கு இருப்பார், நான் சொல்கிறது மற்றாக்களுக்கு சொல்லுவாரா, இது என் பெஸ்ட் ஃப்ரெண்டா என்ற கேள்வியை நாங்கள் சிறு காலத்துக்கு பின்பு நாங்களே எங்களுக்குள்ள கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம். அப்படி ஒரு நிலை தள்ளப்படும் பொழுது நான் முதல் கூறின மாதிரி இருக்கிற அந்த சண்டை சச்சரவுகளின் பொழுது யாருடன் பேசுகின்றது, நான் யாருக்கு இதை சொல்வது, ஒருத்தருக்கும் தெரியாமல் இருக்கணும்னா அந்த கேள்விக்குறி யார் என்ற கேள்விக்குறி உங்களுக்குள் வரும் பொழுது இளையவர்களாகிய கன மக்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்னா உடனடியாகவே தங்களுடைய உயிரை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது வெவ்வேறு முறைகளில் தற்கொலைக்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றார்கள். அப்பொழுது இதன் முக்கிய காரணம் நான் முதல் கூறின மாதிரி மிக முக்கிய காரணம் தொலைபேசி. நாங்கள் கூடுதலாக தொலைபேசியில் இருக்கும் பொழுது இல்லாட்டிக்கு இன்டர்நெட் போன்ற இதுகளில் இருக்கும் பொழுது அந்த நேருக்கு நேர் முகம் கண்டு நாங்கள் கதைப்பது
அந்த ஈர்ப்பு சக்தி குறையக்கூடியதாக இருக்கும். இது முக்கியமாக இளைஞருக்கு மத்தியில் இந்த சூசைடல் தாட்ஸ்ன்றது வரக்கூடியதாக இருக்கும். இன்னொரு விஷயம், சூசைடல் தாட்ஸ் என்று சொல்லும் பொழுது நான் இன்னும் கூறின மாதிரி இது இன்று நான் யோசித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. என்னுடைய மனதில் 2 மாதம் 3 மாதங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில், சில வேளையில் வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், சில வேளையில் வேலையில் பிரச்சனையாக இருக்கலாம், சில வேளையில் எங்களுடைய தம்பி தங்கைமாரோடையும் பிரச்சனையாக இருக்கலாம். இந்த 3-4 பிரச்சனைகள் ஒன்றாக சேரும் பொழுது மீண்டும் யாருடன் கதைப்பது, எப்படி கதைப்பது போன்ற கேள்விகளுக்கு பதில் இல்லாததால் கடைசியாக நான் என்னுடைய வாயால் கூறக்கூடியது இந்த உலகத்தை விட்டு போகிறது தான் மிகவும் லேசான ஒரு விஷயமாக இருக்கும் என்று நாங்கள் நாங்கள் மட்டுமில்லை, இளைஞர்கள் யோசிக்கக்கூடியதாக இருக்கலாம். நாங்கள் எல்லோரும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அது இன்ஸ்டன்ட் என்று சொல்கிறதுக்கு காரணம் 2 நிமிடங்களில் ஒரு தீர்வு கிடைக்கின்றது. சில மக்கள் தற்கொலையை ஒரு உடனடி தீர்வாக பார்க்கின்றார்கள். இந்த பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில் முடிந்துவிடும் என்றொரு தீர்வாக பார்க்கின்றதால அவர்களுக்கு தெரிஞ்ச முறையில் அந்த தற்கொலையை மேற்கொள்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய இன்னும் 3வது பிரச்சனை, அப்படி தற்கொலையை மேற்கொள்கின்ற விதங்கள் வித்தியாசப்பட்டது. சில மக்கள் ஒவ்வொரு விதங்களில் இதை செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்தில் தாங்களே நோகப்படுத்தி கொள்வதுடன் தங்களை சுற்றி உள்ள அனைத்து மக்களையும் நோகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வாறான விஷயங்கள் கூடுதலாக இன்று இளைஞர்கள் மத்தியில் காணக்கூடியதாக இருக்கும். நான் முதல் கூறின மாதிரி. எஸ், கரெக்ட். இப்போ நான் வாட்ஸ்அப் பிள்ளைன்னு சொல்லலை, ஆனால் அதில் அதுக்கு ஹெல்ப்புக்கு இமோஜிஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் உண்மையாகவே நான் அனுப்புகின்ற இமோஜி என்ன இமோஜின்னு உங்களுக்கு விளங்காது. சில வேளையில் எனக்கு உங்களுடன் இரவு சாப்பாட்டுக்கு வேறு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஸ்மைலி ஃபேஸ் ஒன்று அனுப்புகின்றேன். நீங்கள் நினைக்கலாம் வேற விருப்பம் என்று. அப்போ நேருக்கு நேர் நாங்கள் காணாமல் இந்த மெசேஜ் மூலம் இவ்வாறான விஷயங்கள் உணர்வு ரீதியாக நடக்கின்றது. அப்போ இந்த சின்ன விஷயங்கள் பில்டு பண்ணி சேர்ந்து தான் பெரிய ஒரு விஷயம் வரைக்கும் நம்பிக்கை, யாரை நம்புவது. ஒரு பிரச்சனை எடுக்கும் பொழுது இதில் சயின்டிஃபிக் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஞ்ஞான ரீதியாக எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. உதாரணமாக வேலையில் ஒரு பிரச்சனை, சின்ன ஒரு பிரச்சனை. நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் செய்த ஒரு ப்ரொஜெக்ட் டாக்குமெண்ட், அதாவது ஒரு பேப்பர் செய்ய வேண்டியது சரியாக நாங்கள் மேல் ஹெட்டிங்கை ஒழுங்காக போடலை. எங்களுக்கு பஸ்ஸுக்கு தேவையான முறையில் நாங்கள் மேல் ஹெட்டிங்கை போடலை. அவருக்கு வேணும் பெருசாக எழுதி செய்கிறதுக்கு நாங்கள் அவருக்கு தேவையான ஃபாண்ட்டில் நாங்கள் அனுப்பலை. பஸ் எங்களுக்கு பேசுகின்றார், இப்படியா ஒரு டாக்குமெண்ட் செய்கிறாண்டு. இந்த சின்ன விஷயம் சில வேளை எங்களுக்கு மனதுக்குள்ள எங்களை மாற்றலாம். நான் ஒன்றும் சரியாக செய்வதில்லை, ஏன் பாஸுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் செய்கிறது எல்லாம் பிழை, இப்படி பண்ணுற ஒவ்வொரு வகையான சிந்தனைகள் எங்களுக்குள்ளே யார்கிட்ட இதை சில வேளை எங்களுடைய நண்பர்கிட்ட, வேலையில் இருக்கிற ஒரு நண்பர்கிட்ட நாங்கள் சொல்லலாம், பாருங்க பாஸ் இப்படி செய்தாண்டு. ஆனால் தொடர்ந்து பாஸ் அப்படி செய்யக்க நாங்கள் எங்களையே நோகப்படுத்தி கொள்கிறோம். உண்மையாகவே பாஸ் எங்களுடைய நன்மைக்கு சொல்லியிருக்கலாம், நீங்கள் இதுலேருந்து வெளியில் இனிமேல் சரியாக நான் கொடுக்குறத செய்யுங்கோண்டு. நாங்கள் அதை பார்க்காமல் நாங்கள் மற்ற மாறி நான் செய்வது எந்த நேரம் பாஸுக்கு சரியாக தெரிவதில்லை. இப்படிப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் சின்ன தாட்டாக இருக்கலாம், ஆனால் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் சயின்டிஃபிக் ரீதியாக உங்களுடைய மூளையை பாதிக்குது. ஏனென்றால் இது முதலாவது, இப்படி வீட்டில் ஒரு பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் இன்னொரு பிரச்சனை, அப்படி ஒன்றொன்றா வரைக்க நீங்கள் ஸ்ட்ரெஸ் போன்ற இதுகள் கேள்விப்பட்டோன்னா முதலாவதாக தலையடிக்கும். ரைட், தலையடிக்கிறது எங்களோட ஃப்ரண்டல் லோபில் இருக்கிற அந்த திங்கிங் கெப்பாசிட்டி. இது நாங்கள் இந்த தாட்ஸ்ன்றது எங்களோட மூளையில் வர சிந்தனைகள். அப்போ கூடுதலான நெகட்டிவ் தாட்ஸ் வந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய நர்வ் சிஸ்டத்துக்கு அது ஒரு பெரிய தலையடியாக மாறுது. ஆகவே தான் நம்மளுடைய உடலாக தலையடின்றது வாரது. சில வேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, இதுக்கான 2 பேனடால் போட்டால் சரி வரும். ஏன் பேனடால் போட்டால் சரி வரும்? அந்த பேனடால் போய் அந்த நர்வ்ஸை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுது. ஆனால் பேனடாலை விட நீங்கள் அந்த நெகட்டிவ் தாட்டை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றினா,
அதை ஓகே நான் அடுத்த முறை இந்த டாக்குமெண்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா செய்து பார்ப்போம் பாஸ் என்ன செய்ய போகிறேன். அவ்வளோ அந்த 5 வார்த்தைகளை நீங்கள் மாற்றினீர்கள்டா அந்த தலையிடி வராது உங்களுக்கு. இந்த மாதிரியான இதுகளில் நாங்கள் நெகட்டிவ்ஸ் கூட 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 நாங்கள் எங்களையே நோகப்படுத்தி கடைசியாக இயலாத முறையில் நாங்கள் சூசைடல் தாட்ஸுக்கு போகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம். எங்களுடைய குடும்பத்தினர் இல்லாட்டிக்கு அயலவர்கள் நண்பர்கள் போன்றவர்கள் சில வேளையில் வந்து கூறலாம், இப்படிப்பட்ட எனக்கு தற்கொலை செய்கிறதுக்கான யோசனை ஒன்று இருக்குது இல்லாட்டி சிந்தனை இருக்குது அப்படி கூட சொல்லாமல் சில வேளையில் கூறலாம், எனக்கு எல்லாம் விட்டுட்டு போகணும் போல் இருக்குது. ஆனால் முதலாவது எங்களுக்கு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், என்னை நம்பி என்னுடைய குடும்பத்தினர் இல்லாட்டிக்கு அயலவர் நண்பர் வந்து இப்படி ஒரு சிந்தனையை கூறினார் என்றதை நாங்கள் முதலில் சந்தோஷப்படணும். ஏனென்றால் நான் முதல் கூறின மாதிரி ஒரு மெசேஜ் மூலம் சொல்கிறத விட நேருக்கு நேர் நம்பி ஒருத்தர் இவ்வாறான ஒரு சிந்தனையை சொல்கின்றார் என்றால் உங்களே 100% நம்புகின்றார் என்ற நாங்கள் அதை முக்கிய ஒரு அர்த்தமாக எடுக்கலாம். சைலண்ட் தாட்ஸ் என்று சொல்லுவோம். சைலண்ட் தாட்ஸ் என்றால் சில வேளைகளில் தற்கொலை ரீதியான சிந்தனைகள் அவர்களுடைய மனதில் இருக்கிறதை நாங்கள் நண்பர்களாக எவ்வாறு அடையாளம் காண்றது. முதலாவது நாங்கள் செய்யக்கூடிய முதலாவது அடையாளம் என்று கூறக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவர்களுடைய நடத்தையில் ஏற்படக்கூடிய மாற்றம், இல்லாட்டிக்கு நான் இங்கிலீஷில் சொல்லுவோம் பிஹேவியர் சேஞ்சஸ். நடத்தையில் மாற்றம் என்று சொல்லும் பொழுது முதல் மாற்றமாக நீங்கள் காணக்கூடியது சமூக ரீதியாக அவர்கள் உங்களுடன் கதைப்பதில் மாற்றங்கள். சில வேளைகளில் ஒரு 2 நாட்கள் இல்லாட்டிக்கு 3 நாட்களுக்கு முன்பு அவர்கள் சந்தோஷமாக உங்களுடன் ஒரு ட்ரிப் போகிறது பற்றி கதைச்சிருக்கலாம். போக போக அந்த ட்ரிப்பை பற்றி பெரிய கதை இல்லை, ரைட்? இப்போ இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிகுறியாக எடுக்கலாம். அப்போ அது முதலாவது. 2வது அடையாளமாக எடுக்கக்கூடியது அவர்களுடைய உணவு ரீதியான மாற்றங்கள். உணவு ரீதியான மாற்றங்கள் எடுக்கும் பொழுது சில வேளைகளில் அவர்கள் சாப்பிடுவதற்கு விருப்பமே காட்ட மாட்டார்கள். சாப்பாடுன்னு சொல்லும் பொழுது அதிகூடிய சாப்பாடாக இருக்கலாம், இல்லாவிட்டால் மிக மிக குறைவாக சாப்பிடக்கூடியதாக இருக்கலாம். ஒருத்தர் தன்னுடைய சிந்தனையில் மாற்றம் ஏற்படும் பொழுது உணவு வந்து அவர்களுக்கு வெறுப்பாக மாறுகின்றது. நான் முதல் 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் எடுப்பேன். ஸோ முதலாவது எக்ஸ்ட்ரீம் வந்து கூடுதலாக அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது, 2வது வந்து அளவுக்கு மிக மிக குறைவாக உணவு எடுப்பது. இதுக்கு 2வது அறிகுறியாக எடுக்கிறேன். இன்னொரு நடத்தை ரீதியான அறிகுறி என்று எடுக்கும் பொழுது அவர்களுடைய கதை மட்டுமில்லை, சில வேளைகளில் ஐசோலேஷன், அதாவது ஒரு இடத்தில் ஒருமைப்பட்டு இருப்பார்கள். தாங்களே தங்களுடைய வேலையை செய்துவிட்டு செல்வது, இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதை பற்றி கதைப்பதில்லை, தன்னுடைய குடும்பத்திலேயே போய் கதைப்பதில்லை, இல்லாட்டி குடும்ப பிரச்சனையாக இருந்தால் குடும்பத்துக்கும் அவர்களுக்கான தொடர்பு மிக குறைவு. இப்படி இது 3வதாக எடுக்கலாம். 4வது மிக மிக முக்கியமான ஒரு அறிகுறியாக எடுக்கிறது வந்து அவர்களுடைய நித்திரை, ரைட்? நித்திரையில் மாற்றங்கள். மீண்டும் 2 எக்ஸ்ட்ரீம்ஸ், அதிகூடிய நித்திரையாக இருக்கலாம், இல்லாவற்றில் மிக மிக குறைவான நித்திரையாகவும் இருக்கலாம். மிக குறைவான நித்திரை என்று எடுக்கும் பொழுது 2 மணித்தியாலங்கள் 3 மணித்தியாலங்கள் தான் எடுக்கலாம். உங்களுக்கு தெரியும், வேலை பளு காரணமாக சில நாட்களில் நாங்கள் கொஞ்சம் குறைந்த அளவு நித்திரை கொள்ளுவோம். ஆனால் இந்த சிறிய அளவு நித்திரையில் மிகவும் ஆழ்ந்த நித்திரைக்கு சென்றால் பரவாயில்லை. அந்த 2 மணித்தியாலங்களும் கனவுகள் கண்டு அதுவும் ஒரு டிஸ்டர்ப்ட் ஸ்லீப்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அடுத்த நாள் வேலைக்கு செல்வது இல்லாட்டிக்கு அடுத்த நாள் வேலையில் போய் ஏதாவது செய்வது கஷ்டமாக இருக்கலாம். இது 3வது மிக முக்கியமான ஒரு அறிகுறி. இது எங்கள் நண்பர்களாக இருந்தால் எங்களுக்கு வீடுகளில் சென்று பார்க்க முடியாது. எவ்வாறு நாங்கள் அடையாளம் காண்பதென்றால் எங்களுடன் அவர்கள் கதைக்கும் பொழுது அவர்கள் சிலவேளை கூறுவார்கள், எனக்கு நித்திரை வருகின்றதில்லை, நான் நேற்று சரியாக நித்திரை கொள்ளே இல்லை என்று சில வேளை சொல்லலாம். இல்லாட்டிக்கு வேலையில் இல்லாட்டிக்கு நாங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு தாங்கள் என்ன கதைக்கின்றார்கள் என்று தெரியாமல் இருக்கலாம்.
அது மூன்றாவது மிக முக்கியமான அறிகுறி என்று நாங்கள் இருக்கிறோம். இந்த நடத்தை ரீதியான அறிகுறிகளின் மூலம் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தினர், இல்லாவிட்டால் அயலவர்கள் சாதாரண வாழ்க்கை இல்லாமல் சாதாரணமாக தங்களுடைய வாழ்க்கை செல்றதை விட கொஞ்சம் வித்தியாசங்கள் தென்பட்டால் இது உடனடியாக நாங்கள் இவர்களுக்கு சூசைடல் தாட்ஸ் எடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் நண்பர்களாக கொஞ்சம் கவனத்தில் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று நான் கூற விரும்புகின்றது நாங்கள் நண்பர்கள் எடுக்கும் பொழுது நாங்கள் அடிக்கடி கதைப்போம், இல்லாட்டிக்கு வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் பண்ணோம். ஒருத்தர் மெசேஜ் பண்ணாட்டிக்கு இல்லாட்டிக்கு உங்களுடன் அதிகம் பேசாட்டிக்கு ஒரு 2 நாள் 3 நாள் உங்களுடன் பேசாட்டிக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் நீங்கள் அனுப்பி பார்க்கலாம், எப்படி இருக்கிறீங்க, தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் அனுப்பி பார்க்கலாம். அவர்கள் கதைத்தால் நன்கு, கதைக்காவிட்டால் நீங்கள் அதை கொஞ்சம் இனிஷியேட் பண்ணி எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிறது மிக மிக முக்கியம். ஏனென்றால் இன்றைய உலகம் ஒரு ரெட் ரேஸ்ன்னு சொல்லுவோம். காலையில் எழுந்தவுடன் மதியம் வரைக்கும் மாலை வரைக்கும் ஒரே ஓட்டமாகத்தான் இருக்கின்றது. சில வேளையில் வேலை பளு காரணமாக அவர்கள் கதைக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு நண்பரா ஒரு குடும்பத்தினரா உங்களுடைய கடமையாக இதை கண்டு நீங்கள் கேட்டது அதுவே அவர்களுக்கு உங்களுக்கு தெரியாது, ஆனால் அதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய ஊந்துதலாக இருக்கும். அட்லீஸ்ட் என்னை ஒருத்தர் கேட்கின்றார் என்று அது முக்கியம். இப்போ நாங்கள் நண்பர்கள் இல்லாட்டிக்கு நாங்கள் குடும்பத்தினர் என்றால் நாங்கள் என்ன செய்யலாம், இவற்றை எப்படி கையாளலாம் என்று பார்த்தீர்கள் மிக மிக முக்கியமானது அவர்களை ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அவர்கள் என்ன ஏன் இதை கூறுகிறார், ஏன் உங்களுக்கு இப்படி இருக்கிறது, ஏன் என்ற கேள்வி நாங்கள் கேட்கக்கூடாது. ஆனால் காது கொடுத்து கேட்க வேண்டும். அட்லீஸ்ட் அவர்கள் எங்களை நம்பி இப்படி ஒரு விஷயம் கூறுகின்றார்கள் என்று நாங்கள் சந்தோஷப்பட்டு அவர்கள் என்ன வருகின்றார்கள் என்று கொஞ்சம் காது கொடுத்து கேட்பது மிக மிக முக்கியம். காது கொடுத்து கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், சில வேளையில் நீங்கள் 2 செகண்ட் 3 செகண்ட் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சத்தம் போடாமல் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறீர்கள், இன்னும் கொஞ்சம் அவர்களுடைய மனதில் இருக்கிறத வெளியில் கொண்டு வரத்துக்கு. அந்த 5 நிமிடங்களே காணும் ஒருத்தருக்கு இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்டை வெளியில் போடுறதுக்கான ஒரு இடத்தை நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் அமைச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் முதலாவது நண்பர் இல்லாட்டி குடும்பத்தினராக நாங்கள் செய்ய வேண்டியது காது கொடுத்து கேட்பது. ஆனால் கேட்கும் பொழுது ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன் இவர் இப்படி சொல்கிற, இவருக்கு வசதியாக இருக்கின்றது இல்லாட்டிக்கு இவருக்கு எல்லாம் இருக்கின்றதுன்னு நாங்கள் யோசிக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் நோ ஜட்ஜ்மெண்ட் ஜோனில் நாங்கள் என்ன சொல்கின்றார்ன்றதை கேட்டாலே போதும். அதான் முதலாவது. 2வது விஷயம் நாங்கள் செய்யலாம் என்றால், உங்களுக்கு தெரிந்தால் இந்த நண்பர் கொஞ்சம் கூடுதலான பிரச்சனைகள் முகம் கொடுத்து கொண்டிருக்க, உதாரணத்துக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாட்டி பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில் பிரச்சனையாக இருக்கலாம். கொஞ்சம் பிரச்சனைகள் கூடிக்கொண்டு போகுது, அப்யூஸ் போன்ற இதுகளுக்கு போகுது என்றால் ஹெல்ப் லைன்ஸ் கூட இப்போ இலங்கையில் இருக்கின்றது. வெவ்வேறு வகையான இமீடியட் கால் ஹெல்ப் லைன்ஸ், அவற்றை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இல்லாட்டிக்கு அனானிமஸ் ஹாட்லைன்ஸ் உங்களுடைய இணையதளத்தில் இருக்குது, நீங்கள் அதை கூடி பாவிக்கலாம். 3வது விஷயம் ஏழுமென்றால் ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட்டை நேருக்கு நேர் காண்றதுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். இப்படி போன்ற விஷயங்களை செய்தால் அவருக்கு ஒருத்தரும் தெரியாத ஒரு ஆளிடம் இந்த விஷயத்தை கதைக்கும் பொழுது மனதில் இருக்கிறது கொஞ்சம் மிகவும் லேசாக வெளிக்கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். 4வது விஷயம் இப்படிப்பட்ட ஒரு நண்பர் இல்லாட்டி குடும்பத்திறன் உங்கள்கிட்ட சொன்னால் ஒரு விஷயத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்குறதோட அடுத்தபடி என்ன செய்யலாம், இவருக்கு எப்படி உதவி செய்யலாம்ன்றத கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ முதல் கூறின அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் அதோட இவரை வெளியில் கூட்டிக் கொண்டு செல்வது இல்லாட்டிக்கு இவருக்கு விரும்பினதர், உதாரணம் சில வேளைகளில் ஒரு படம் பார்க்க செல்லக்கூடியதாக இருக்குமா இருக்குது விருப்பமாக, இல்லாட்டி பாட்டு கேட்க விருப்பமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கான்சர்ட்டுக்கு செல்ல விருப்பமாக இருக்கலாம். நண்பனாக இல்லை குடும்பத்தினராக நீங்கள் ஒரு பிரேக் கொண்டு கொடுக்கறதுக்கு அவே நீங்கள் வெளியில் கூட்டிக் கொண்டு போகிறது, அந்த சூழ்நிலையிலேருந்து ஒரு 5-10 நிமிடங்கள் இல்லாட்டி ஒரு மணித்தியாலம் கூடி
வெளியில் கூட்டிக் கொண்டு போகிறது மிக நல்லா இருக்கும். ஏனென்றால் அந்த சூழ்நிலையிலேருந்து அந்த நபரை நீங்கள் அந்த இடத்துலேருந்து மாற்றுறதாகவே இருக்கும். ஆனால் மிகவும் கூடிய காரணங்கள் முதல் கூடின மாதிரி சூசைட் மற்றது அப்யூஸ் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக இந்த ஹெல்ப்லைன்ஸை பாவித்து அவர்களுக்கு தேவையான உதவி கொடுக்கறது மிக முக்கியமாக இருக்கும். முதலாவது நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஒவ்வொரு நபரும் எங்களுடைய வாழ்க்கையை சுற்றி உள்ள ஒவ்வொருவரையும் யார் யார் என்று அறிந்து கொள்வது. அது முக்கியம். ஏனென்றால் நாங்கள் கதைக்கின்றோம் சூசைட் தாட்ஸ் எனக்கு மட்டுமில்லை மற்றவர்களுக்கும் இருக்கலாம். அப்போ மற்றவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் சில வேளையில் எங்களுக்கும் வரலாம். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி ஒருத்தர் பிரச்சனைக்குள்ள இருக்கிறார், அவர் இவ்வளவு பிரச்சனைகளையும் சென்று தன்னை கஷ்டப்படுத்தி பின்பு அவர் கடைசியாக சில வழியில் தற்கொலை செய்யக்கூடியதாக இருக்கும், ஒரு உதவியும் இல்லாமல். நான் என்னை எப்படி பாதுகாக்கின்றது? எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நான் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சுவாசம். என்ன பிரச்சனை வந்தாலும் முதலாவதாக ஒரு டீப் ப்ரீதிங், அதாவது ஆழ்ந்த சுவாசம் எடுப்பது முக்கியம். பிரச்சனை வரும் பொழுது எங்களுடைய ஃப்ரண்டல் லோப் எங்களுடைய மூளையில் இருக்கிற முன்பக்கம் எஃபெக்ட் ஆகப்படுது. எங்களுடைய சிந்தனைகள் பிளாக் பண்ணப்படுது. அப்படி பிளாக் பண்ணும் பொழுது சுவாசம் ஆக்சிஜன் சென்று கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் மிக மிக முக்கியமானது. அப்போ வேலையில் பிரச்சனையாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் கூடவாக இருக்கலாம், மன அழுத்தம் கூடவாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், ஆங்ஸைட்டியாக இருக்கலாம். எந்த பிரச்சனைக்கும் ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டாக நான் கொடுக்குற முதலாவது டிப் இல்லாட்டி முதலாவது தீர்வு ஆழ்ந்த சுவாசம். நாங்கள் எவ்வளவு ஆழ்ந்த சுவாசங்கள் எடுக்கிறோமோ எங்களுடைய உடலுக்கு அது நன்மையாக மாறுகின்றது. ரெண்டாவது விஷயம் எந்த நெகட்டிவ் தாட்ஸ் என்னும் பொழுது ஏதாவது எனக்கு ஏன் இப்படி நடக்கின்றது, ஏன் நான் கஷ்டப்படுகின்றேன் அப்படி யோசிப்பது பிழை இல்லை. ஆனால் யோசிக்கும் பொழுது அதை நாங்கள் ஒரு பாசிட்டிவ் தாட்டாக மாற்றுறது முக்கியம். இப்போ நெகட்டிவ் தாட்டை நீங்கள் பாசிட்டிவ் தாட்டாக மாற்றும் பொழுது உங்களுடைய நடத்தையில் ஒரு மாற்றம் ஏற்படும். இதெல்லாம் ஒரு லிங்க். உதாரணத்துக்கு நீங்கள் நெகட்டிவ் யோசிக்கும் பொழுது ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை என்று யோசிக்கும் பொழுது உங்களுடைய உடலே சோர்ந்து போகும் பொழுது உங்களுடைய நித்திரை, உணவு, உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற உறவு, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றது. இந்த தாட்டை நீங்கள் மாற்றும் பொழுது இந்த ஏன் எனக்கு இவ்வாறான பிரச்சனை அதை நீங்கள் மெட்ட பக்கம் மாற்றினால் இந்த பிரச்சனையை நான் என்ன செய்யலாம் உடனடியாக அந்த 3 வார்த்தைகள் நீங்கள் மாற்றும் பொழுது உங்களுடைய உடல் ஒரு சிந்தனைக்கு செல்லுது. இதுக்கான ஒரு தீர்வு ஒன்று எடுக்கலாமா? என்னுடைய நண்பரோட கதைக்கட்டா, நான் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறேன், இந்த உடலுக்கு தேவை இது, நான் இன்னொரு 2 மணித்தியாலும் நித்திரை கொள்ள போகிறேன். இப்படிப்பட்ட இந்த தாட்டை இந்த சிந்தனையை மாற்றும் பொழுது இதற்கு அவ்வளவு மாறப்போகின்றது. இது மாறாமல் இருக்கும்போது இதுவும் மாறாது. ஆகவே ரெண்டாவது முக்கிய காரணம் செய்யக்கூடிய விஷயம் எந்த சிந்தனையாகவும் இருக்கலாம், அந்த நெகட்டிவ் தாட்டை நாங்கள் கட்டாயம் பாசிட்டிவாக மாற்ற வேண்டும். மூன்றாவது நான் கூறுவது ஜேர்னலிங், அதாவது எழுதுவது. சில வேளைகளில் நான் முதல்ல கூறின மாதிரி சில வேளைகளில் நாங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் மூலம் இல்லாட்டி யாராவது மூலம் நாங்கள் ஃபோனில் கதைத்து கொண்டு இருப்போம் நன்கு. ஆனால் எங்களுடைய மனதில் இருக்கும் சிந்தனைகளை வெளியில் உள்ளுக்குள் வைத்திருக்காமல் வெளியில் கொண்டு வரதுக்கு இன்னொரு டிப் நீங்கள் ஜேர்னலிங். இது சில மக்களுக்கு கஷ்டம், கூடுதலாக இளைஞர்களுக்கு எழுதுவதென்றாலே விருப்பமில்லை. அதுக்காக இப்போ எங்களுடைய டெக்னாலஜி மூலம் கணக்கு ஆப்ஸ் இருக்குது, நீங்கள் ஆப்ஸ் பாவிக்கலாம் ஜேர்னல் பண்ணுறதுக்கு. இதுக்கு தொடங்குற பெஸ்ட் வழி ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, இன்றைக்கு நான் இப்படி செய்தேன், சும்மா எழுத தொடங்கினாலே அப்படியே உங்களுக்கு ஒரு பழக்கமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்கள் எழுத தொடங்குவீர்கள். ஏன் நாங்கள் எழுதுவது முக்கியம் என்று சொல்கின்றோம் என்றால், எழுதும் பொழுது இல்லாட்டி டைப் பண்ணும் பொழுது இது உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் தெரியும் பொழுது திருப்பி நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது இது அந்த மூளையில் இருக்கிறது அப்படியே ரிலீஸ் ஆகுது. அப்போ நீங்கள் மூளையில் இருக்கிறத ரிலீஸ் பண்ணின உடனே பாசிட்டிவ் தாட்ஸுக்கான இடம் கொடுக்குறீங்க.
இப்போ நீங்கள் திருப்பி வாசிக்கும் பொழுது யோசிக்கிற தன்மையாகவும் இருக்குது. 4வது விஷயம், ஏதாவது கோபங்கள், இது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏதாவது கோபங்கள் இல்லாட்டிக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் போன்று இருக்கும்பொழுது தாட்ஸை நீங்கள் எழுதிட்டு, இது உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த தாட் வந்து நன்மை இல்லை, இது உங்களுக்கு உங்களை இன்னும் கொஞ்சம் கூட உங்களை சோர்வடைய செய்யுதுன்னா நீங்கள் அதை உடனடியாக கிழித்து வீசினால், கை மூலம் அதை செய்யும் பொழுது நீங்கள் உடலுக்கு கொடுக்குற மெசேஜ் வந்து இது என்னுடன் ஒத்து போகாது, என்னை விட்டு விலகு போன்ற ஒரு மெசேஜ் நீங்கள் உங்களோட உடலுக்கே கொடுக்குறீங்க. அப்போ அது அப்படியே தூக்கி வீசினோன்னு அந்த தாட் உங்களை விட்டு போனதாக உங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். உள்ளுக்குள்ளேயே மனதுக்குள்ளேயே இருந்து அவற்றை சிந்திக்காமல் இப்படிப்பட்ட கையால் செயல்கள் செய்யும் பொழுது மூளைக்கும் உங்களோட உடலுக்கும் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புகிறீங்க. 4வது விஷயம் நீங்கள் செய்யக்கூடியது வந்து ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ். உடல் பயிற்சி மிக முக்கியம். தெரியும், வேலை காரணமாக கஷ்டம், மிக மிக கஷ்டம், நேரத்தை எப்படி ஒதுக்குகின்றதுண்டு. ஆனால் அந்த சுவாசத்தோடு சேர்ந்து இருந்து கால்களை அசற்றுறதோ இல்லாட்டி கைகளை அங்கே இங்கே அசைக்கிறதோ ஏதாவது ஒரு உடற்பயிற்சி ஒரு 5 நிமிடங்கள் செய்தாலே உங்களோட உடலுக்கு தேவையான அந்த பிளட் சர்க்குலேஷன் வேலை செய்ய போகின்றது. அடுத்த விஷயம், நான் ஃபர்ஸ்டாக கூறின மாதிரி யார் யாரென்று அறிவதோட உங்களுக்கண்டு ஒரு நண்பன் இல்லாட்டிக்கு ஒரு நண்பி ஒன்று அமைப்பது மிக மிக முக்கியம். நம்பிக்கையுள்ள நண்பன் நம்பி அமையும் பொழுது என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அதை மனம் விட்டு பேசக்கூடியதாக இருக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு இருக்காது, ஆனால் மெதுவாகவே அந்த தீர்வு வந்து சேரும். அட்லீஸ்ட் உங்களோட மனதில் இருக்கிறது நீங்கள் வெளியில் போடக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான சின்ன சின்ன விஷயங்கள் செய்தாலே எங்களுக்கு இருக்கிற அந்த ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்டை நாங்கள் எங்களோட உடலில் இருந்தே மனதில் இருந்தே வெளியில் கொண்டு இருக்கிற மற்ற பிரச்சனைகளுக்கு மிகவும் லேசான முறையில் அதை முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு 15 வயசு உள்ள ஒரு பெண்மணி ஒரு ஊரில் நான் அங்கே செல்லும் பொழுது என்னுடன் வந்து கதைத்து கொண்டு இருந்தார். நன்றாக படிக்க முடியும், நன்றாக படிப்பதில் மிக மிக விருப்பம். திடீரென்று 2 நாட்களின் பின்பு எனக்கு ஒரு கால் ஒன்று வருகின்றது. இந்த பெண்மணி வந்து, இது 15 வயசு பிள்ளை வந்து தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருக்கிறார் என்று எனக்கு ஒரு செய்தி ஒன்று வருகின்றது. ஆஸ் யூஷுவல் உடனடியாக பதட்டப்பட்டேன். என்னுடைய பிள்ளை என்னுடைய கதைக்கும் பொழுது ஒரு வகையான மாற்றங்களும் எனக்கு தென்படவில்லை. ஆனால் எனக்கு தெரியும் படிப்பில் மிக மிக விருப்பம். அவர்கள் 3 மணிக்கு வந்து அன்று என்னுடைய கதைத்த நாள் வந்து ஒரு 4:45 அப்படி உடனடியாக வீடு சென்ற ஒரு பெண்மணி. 5 மணிக்கு போக வேண்டிய பிள்ளை 4:45 அப்படி நான் உடனடியாக வீட்டை செல்லணும் என்று போன பெண்மணி. இதை நான் பெருசாக யோசிக்கவில்லை, ஒருத்தருக்கும் தெரியவும் இல்லை. இந்த செய்தி வந்த பின்பு உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பிள்ளையை காப்பாற்றினாங்க. ஆனால் ஒரு கிழமை பின்பு அவள் திருப்பி என்னுடன் வந்து கதைத்தவள். நான் ஒன்றுமே கூறவில்லை, என்ன நடந்து கேள்விப்பட்டு நான் ஒன்றுமே கூறவில்லை. ஆனால் மற்ற பிள்ளைகள் இருந்ததால் கதைக்காமல் பின்பு நான் சும்மா போய் கேட்டேன், எப்படி இருக்கிறீங்க, இது டாக்டர் மருந்து தந்தவர் நீங்கள் எடுத்தனீங்களா, ஓம் மிஸ் என்று கூறின பின்பு அவள் என்னட்ட கேட்டது, நான் மிஸ் உங்களோட கொஞ்சம் கதைக்கலாமான்ற. உடனடியாக அந்த இடத்தில் நான் வேறொரு ரூமை அரேஞ்ச் பண்ணி நாங்கள் கதைக்க தொடங்கினாங்க. ஒன்றுமே கூறவில்லை. கூறின ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு படிக்க விருப்பம், ஆனால் என்னுடைய பெற்றோர் என்னை வீட்டு வேலைக்கு வைத்திருக்கின்றார்கள். இதை மட்டும்தான் கூறினவர். அப்போ நான் கேட்டேன், என்ன வகையான வீட்டு வேலை? என்ன 15-16 வயசுன்றேக்க எங்களுடைய பெற்றோர் அந்த வயசு வீட்டு வேலை என்று என்னத்தை கூறுகின்றீர்கள் என்று நான் கேட்டேன். அப்பொழுது சொன்னார், அப்பொழுதுதான் கூறினவர், தன்னுடைய தங்கை தம்பிமார்களை பார்த்து அவர்களை குளிக்க வைத்து பாடசாலைக்கு அனுப்பி சமைத்து எல்லாவற்றையும் வீட்டில் செய்து பின்பு 2 மணிக்கு வீட்டுக்கு வந்து அவற்றை பாத்திரங்களை கழுவி வைத்த பின்பு தான் அவர்களுக்கு கிளாஸ் வர்றதுக்கான இடவசதி அமைச்சு கொடுத்துருக்கேன். நான் இதை பெருசாக எடுக்கவில்லை. ஆனால் நான் அவருக்கு கதைக்கிறதுக்கான இடம் கொடுத்த பின்பு அவவே எனக்கு சொன்னது வந்து,
ஏன் மிஸ் நான் மட்டும் இப்படி செய்யணும், எனக்கு மற்றவர்கள் அண்ணாமாரும் இருக்கணும், அவர்கள் செய்தால் என்ன என்று கூறிக்கொண்டிருந்தார். நான் கதைப்பதுக்கு இடம் கொடுக்கும் பொழுது என்ன உண்மையான காரணம் என்று பார்க்கும் பொழுது, அந்த பிள்ளை 15 வயசு பிள்ளைக்கு பேப்பர் கிளாஸுக்கு தேவையான ஃபோட்டோ காப்பி வந்து மாஸ்டர் கேட்டிருக்கிறார். ஒரு மாதமாக அவ எடுக்கவில்லை. அதை எடுப்பதற்கான காசு தன்னுடைய பெற்றோரிடம் கேட்டவுடன் பெற்றோர் அவர்களை அடித்திருக்கின்றார். இது 2 வகை 3 வகையான கதைகள் இருக்கின்றது, எல்லா பக்கம் பார்க்க வேணும். ஆனால் அடித்ததின் காரணம் இவக்கு என்ன செய்கிறான்னு தெரியாத ரீதியில் போய் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முயன்றிருக்கிறார். இது 2வது முறை முயன்றிருக்கிறான்னு அவவே எனக்கு சொல்லக்கூடியதாக இருந்தது. இப்போ இந்த பிள்ளையோட கதைச்சு என்ன வகையான காரணங்கள் கண்டறிந்த பின்பு நாங்கள் செய்தது வந்து முதல்ல சொன்ன மாதிரி அப்சர்வேஷன் செய்ததோட அந்த நெகட்டிவ் தாட். அப்போ நான் ஃபஸ்ட்டாக கதை கேட்க பிள்ளை வந்து வீட்டில் வேலை என்று கூறி ஒவ்வொரு விஷயங்களும் கூறினது. ஆனால் அதை கூட ட்ரிகர் பாயிண்ட் வந்து தன்னுடைய படிப்புக்கு அது பிரச்சனையாக மாறேக்க அவருக்கு என்ன செய்கிறான்னு தெரியல. இப்போ நான் கேட்டது, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையும் சொன்னீங்களா, இல்லாட்டிக்கு வந்து என்னட்ட கேட்டிருக்கலாம், நாங்கள் ஃபோட்டோ காப்பி தந்திருப்போம்ன்ற. இல்லை மிஸ், யாராவது என்னை பற்றி அப்படி யோசிச்சா, என்னட்ட காசு இல்லையான்னு யோசிச்சா அது பிழைதானே, இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவளுக்குள் வந்ததை காரணமாக அந்த ட்ரிகர் பாயிண்டில் என்ன செய்கிறான்னு பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ இது ஒரு சின்ன விஷயமா, ஒரு சாதாரண வாழ்க்கையில் சிறிய விஷயம், ஏதாவது பெற்றோர்கிட்ட கேட்க அதை ஏழாண்டு சொல்லும் பொழுது அதை சொல்ல அடிப்பினம் என்ன. அப்போ அப்படிப்பட்ட விஷயத்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேணும், யாரிடம் சொல்வது, என்ன செய்கிறான்னு தெரியாத நிலையில் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். அப்போ இந்த பிள்ளைக்கு நாங்கள் என்ன செஞ்சனாங்கண்டா, அவருக்கு தொடர்ந்து ஒரு 6 மாதமாக நாங்கள் அவருக்கு கவுன்சிலிங் செய்தனாங்க. கவுன்சிலிங் வந்து ஒருத்தருக்கும் தெரியாத, பெற்றோருக்கும் தெரியாது, இப்பொழுது பெற்றோருக்கு தெரியும். ஆனால் அந்த 6 மாதமும் ஒருத்தருக்கும் தெரியாமல் பிள்ளை கவுன்சிலிங் செய்தது. அந்த கவுன்சிலிங் செய்த முறை வித்தியாசமானது. அவருக்கு ஒரு ரூம் ஒன்று இருந்தது, அதில் நான் அவளோட செட் பண்ணி டைம் வச்சுருந்தேன். அவளுக்கு விரும்பின நேரம் அந்த டைமில் அவளுக்கு விரும்பினால் அவள் வந்து கதைக்கலாம். அன்று அவள் வெராட்டிக்கு நான் அவள் போய் கிளாஸ் ரூமில் மீட் பண்ணணும், அப்படி இருக்கிறீங்கன்னு. ஜென்ரலாக எல்லாரோடையும் 15-16 வயசுன்றேக்க கொஞ்சம் கஷ்டமான வயசு. மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், கவுன்சிலிங் போகிறேன்னு யோசித்தா அதுக்காக மிகவும் கவனமாக அந்த கேஸை ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது அவள் லாஸ்ட் இயர் O level எழுதினவ, ஃபுல் பாஸும் எடுத்தவ. ஷி இஸ் வெரி ஹாப்பி. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. ஆனால் அந்த 6 months ஒருத்தருக்குன்னு தெரியாமல் தான் அந்த பிள்ளைக்கு கவுன்சிலிங் ஸ்கூலில் வச்சு கொடுத்தனாங்க. அப்போ கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் முறையில் நானும் பிரின்சிபலுக்கும் மட்டும்தான், பிரின்சிபலும் நல்ல சப்போர்ட் வேலை செஞ்சினாங்க. அந்த பிள்ளையை காப்பாற்றக்கூடியதாக இருந்தது. பாடசாலையில் ஒரு நண்பனோ நண்பிக்கோ தெரியா இந்த பிள்ளை கவுன்சிலிங் தான் இந்த ரூமுக்கு வாராண்டு. ஆனால் சைக்காலஜிஸ்ட் முறையில் கடமையாக அந்த பிள்ளை அந்த டைமுக்கு வெராட்டிக்கு நான் போய் கிளாஸ் ரூமில் இருக்கிறாவா, சும்மா ஜென்ரலாக எல்லாரோடையும் கதைச்சு அவன் வைப் செக்கை கொஞ்சம் பார்க்குறேன். நாங்கள் சரியாக இருக்குதா பார்த்து அந்த பிள்ளையை அந்த முறையில் கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. ஸோ நான் கூறின கதையில் பார்த்த மாதிரி இதுலேருந்து எடுக்கக்கூடிய 2 முக்கியமான விஷயங்கள். முதலாவது வந்து, யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தாட் இல்லாட்டி சிந்தனை ஒன்று இருந்தால் உடனடியாக அவர்களுடன் சென்று அவர்களோட கதைப்பது, கேட்க வேண்டாம் என்ன வகையான சிந்தனை என்று. ஆனால் அவர் பக்கத்தில் நிற்பதே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாட்டி உந்துகோலாக இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், எங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை ஒன்று வந்திருந்தால் தயங்காமல் பயப்படாமல், ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் மாதிரி இருக்கணும், பயப்படாமல் தயவு செஞ்சு உங்களுடைய உதவியை நாடி செல்லுங்கள். ஏனென்றால் உதவி கேட்பது பிழை இல்லை, உதவி கேட்பதே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் எடுக்கலாம். எனக்கு இது கஷ்டம், நான் உதவி கேட்க போகணுன்றது உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை. ஆகவே அப்படியான ஒரு இண்டிவிஜுவலாக நாங்கள் மாறுறது மிக முக்கியமாக இருக்கும். துன்பத்தில் உள்ள ஒருவருக்கு உதவுங்கள். உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் உதவி கேளுங்கள். உதவி கேட்பது பலவீனம் அல்ல, பலத்தின் அடையாளம். நன்றி.